எல்லா குடும்பத்துலேயும் நல்லவங்க இருப்பாங்க. ஆனால் அதிலும் சில பேர் அவங்கள பார்த்து பொறாமைப்படுற அளவு புத்தி இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த பொறாமைப்படுறவங்க எல்லாரையும் விடையும் நல்ல வசதியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வசதி குறைஞ்சவங்க வெளியே போகக்கூடாது, ஒரு நல்ல திங்ஸ் வாங்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல நீட்டாக ட்ரெஸ் போடக்கூடாது. அப்படி அந்த ட்ரெஸ்ஸை வெளியே போட்டு போனால் அவங்க கண் அப்படியே எரிஞ்சிடும். வாழ்க்கையில் எதுவும் வசதியாக இல்லாதவங்க நல்லா வாழணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்கள விடையும் நம்ம கீழே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. கடவுள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷத்தை கொடுத்துருப்பாங்க. சிலவங்களுக்கு வீடு, காரு, தங்கம், நகை அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு அது கூட இருக்காது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வசதியில் அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதையுமே பார்த்து பொறாமப்படுறாங்க, அதையும் பார்த்து வயிற்றெரிச்சல் படுறாங்க. என்ன சொல்ல, கடவுள் உனக்கு ஒரு அழகான வசதியான வாழ்க்கையை தந்திருக்காரு. நீ அந்த வாழ்க்கையை வாழு. அடுத்தவங்களை துன்புறுத்தார. உனக்கு கீழே இருக்கிறவங்கள நீ துன்புறுத்த எப்போதும் பார்க்காத. ஏன்னா உன்னோட நிலைமை அவங்களுக்கு கிடையாது. அதனால இன்றைக்கி பணம் இருக்கிறவன் நாளை கையில் இல்லாமல் போகலாம். இன்றைக்கி கையில் பணம் இருக்கிறவனுக்கு நாளை கையில் பணம் வரலாம். அதனால் யாரையும் தாழ்த்து நினைக்காத, உன் வாழ்க்கையை வாழு. கடவுள் உங்களுக்கு இவ்வளோ வசதியான வாழ்க்கையை தந்தும் நீங்கள் உங்களுக்கு வசதியில் கீழே இருக்கிறவங்கள பார்த்து புறமைப்படுறீங்களே. சரி, அப்போ ஒன்று சொல்கிறேன். உங்களோட அந்த காரு, இடம், சொத்து, வீடு எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்துருங்க. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படின்னு புரியும். கடவுள் உங்களுக்கு அழகான ஒரு வசதியான வாழ்க்கை தந்திருக்காங்க. அதை அப்படியே அமைதியாக வாழ்ந்துட்டு போங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவனை கஷ்டப்படுத்தி வாழணும்னு நினைக்க. அப்படி உங்கள் மேலே புறம்பட்டு ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் பேச நீங்கள் கேட்காதீங்க. அவனோட வாழ்க்கை வேறு, உன்னோட வாழ்க்கை வேறு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அந்தளவு சந்தோஷம் வாழுங்க.